ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 24. அரக்கிகள் பயமுறுத்துதல். பார்க்கவே சகிக்க முடியாத முகம் இருக்கிற அந்த ராட்சசிங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சீதா பிராட்டியார்கிட்ட சொல்கிறாங்க. சீதா எல்லா பிராணிகள் மனசை கவர்றது, உயர்ந்த படுக்கைகள் இருக்கக்கூடிய இந்த அந்தப்புறத்தில் வசிக்கிறதா நீ ஏன் மறுக்கிற? நீ ஒரு மானிட பெண், அதனால் ஒரு மானிடனுக்கு மனைவியாக இருக்கிறதையே பெருமையாக நினைக்கிற. ராமன்கிட்ட இருந்து உன் மனசை திருப்பிக்கோ. இனி நீ எப்பயுமே நீ ராமனுக்கு மனைவியாக இருக்க போகிறதில்ல. 3 லோகத்து செல்வங்களை அனுபவிக்கிறவன் அரக்க மன்னன் ராவணனை கணவனாக ஏற்று இஷ்டம் போல் சந்தோஷமாக வாழ்வையான். அழகியவளே, நாட்டிலிருந்து துரத்தப்பட்டவன், நம்பிக்கை இழந்த ராமனை மானுட பெண்ணான நீ விரும்புகிற. தாமரை போல ஒளி வீசுகிற கண்கள் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் ராட்சசிகளோட வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு கண்ணில் நீர் வழியுது. அப்புறம் அவங்க அந்த ராட்சசிகளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் உலக நடைமுறைக்கு எதிரானது. இது என் மனசுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? மானுட பெண் தான், அரக்கனுக்கு மனைவியாக முடியாது. எல்லோரும் உங்கள் இஷ்டம் போல் என்னை சாப்பிடுங்க. என்ன நடந்தாலும் உங்கள் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. என்னுடைய கணவர் எளியவராக இருந்தாலும் அரசாட்சி இல்லாதவராக இருந்தாலும் அவரே என் மதிப்புக்கு உரியவர். எப்பையும் சூரியனை தொடர்ற சுவர்ச்சல மாதிரி நான் அவர்கிட்ட ஈடுபாடு கொண்டு இருக்கேன். பெரிய பாக்கியசாலியான சசிதேவி இந்திரனையும், அருந்ததி வசிஷ்டரையும், ரோஹிணி சந்திரனையும், லோபாமுத்ரா அகஸ்தியரையும், சுகன்யா சவணரையும், சாவித்ரி சத்யவானையும், ஸ்ரீமதி கபிலரையும், மதயந்தி சௌதாசரையும், கேசினி சகரனையும், பீம புத்திரியான தமயந்தி நைஷதன் அதாவது நலன் இவரையும் எப்படி பின்பற்றுறாங்களோ அது மாதிரி நானும் யஷ்வாகு குலத்தில் சிறந்தவரான ராமனை கணவனாக அடைஞ்சு அவரை பின்தொடர்ந்து நடக்கிறேன். சீதையுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு ராவணனால் தூண்டப்பட்ட அந்த அரக்கிகள் ரொம்ப கோபமாயிட்டு இன்னும் கடுமையான வார்த்தைகளால் பிராட்டியாரை அதட்டுறாங்க. சிம்சுபா மரத்தில் மறைஞ்சிருந்த ஹனுமான் அரக்கிகள் எல்லாரும் சீதா பிராட்டியாரை மிரட்டி பேசுறது கேட்டுட்டு வாயடிச்சு போனார். அந்த அரக்கிகள் எல்லாரும் கோபத்தால் பிராட்டியாரை சூழ்ந்துக்கிட்டு கோடாலிகளை எடுத்துக்கிட்டு ராவணனை கணவனை அடையிறதுக்கு தகுதி இல்லாதவ இவ அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ராட்சசிகளால் இந்த மாதிரி பயமுறுத்தப்பட்ட சீதா பிராட்டியார் கண்ணீரை தொடச்சிட்டு ஹனுமான் உட்கார்ந்திருந்த அந்த சிம்சுபா மரத்துக்கு பக்கத்தில் போகிறாங்க. அரக்கிகளால் சூழ்ந்து நிற்கிறாங்க சீதா பிராட்டியார். அந்த சிம்சுபா மரத்தடியில் சோகத்தில் மூழ்கினவங்களா உட்காந்துடுறாங்க. உடல் மெலிஞ்சிருக்குது, கவலை தேர்ந்த முகத்தோடு இருக்காங்க, அழுக்கடைஞ்ச ஆடையோடு இருக்காங்க சீதா பிராட்டியார். நாலாபுறமும் அவங்கள சூழ்ந்துட்டு இந்த அரக்கிகள் எல்லாம் பயமுறுத்துறாங்க. கோபமே வடிவெடுத்து வந்தது மாதிரி பயங்கரமான உருவம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வயிறு இருக்கிறவ, பயங்கரமான தோற்றம் இருக்கக்கூடிய வினதை அப்படிங்கிற ஒரு ராட்சசி பிராட்டியாரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். சீதா, இவ்வளவு போதும். உன் கணவன்கிட்ட உனக்கு இருக்கிற பேரன்பை காட்டிட்ட. மங்களமானவளை எந்த விஷயத்துலையும் மிகை அப்படிங்கிறது துயரத்தில் தான் கொண்டு போய் விடும். இதுவரையில் மனுஷ ஜாதிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து காட்டின அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, மைதிலி, உன் நன்மைக்காக நான் சில விஷயங்களை அறிவுரையாக சொல்ல போகிறேன். அதுபடி நீ கேட்டு நட. எல்லா ராட்சசர்களையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராவணனை கணவனாக ஏற்றுக்கோ. பராக்கிரமம் இருக்கிறவர், அழகிய தோற்றம் இருக்கிறவர், தேவர்களோட மன்னரான இந்திரன் மாதிரி, காரியங்கள் செய்கிறதுல சமர்த்தர், தியாகசீலர், எல்லாரும் பார்த்து மகிழக்கூடியவர். அவர் நலிஞ்சு போயிட்ட மானுடன் ராமனை துறந்துட்டு ராவணனை ஏற்றுக்கோ. உயர்ந்த உடற்பூச்சிகளை பூசிட்டு திவ்யமான அணிகலன்கள் எல்லாம் போட்டுட்டு இந்த எல்லா லோகங்களுக்கு தலைவியாக ஆகலாம். நீயே அக்னி பத்தினியான ஸ்வகா மாதிரி, இந்திரனுடைய மகிழ்ச்சியான சசிதேவி மாதிரி நீ பெருமையோடு வாழலாம். ராமன் ஒரு மானுடன், வாழ்நாள் முடிந்து போனவன். அப்படிப்பட்டவனை இன்னும் நீ ஏன் நினச்சிட்டு இருக்கிற வைதேகி? அவனால் உனக்கு என்ன லாபம்? இப்படி நான் சொன்னபடி நீ நடக்காட்டி நாங்கள் எல்லாரும் இப்போ உன்னை தின்றுவோம்.
ரொம்ப கோபமாக இருந்த ஒருத்தி விகடான்னு அவ ரொம்ப கர்ஜிக்கிற குரலில் சொல்கிறா. கெட்ட புத்தி இருக்கிறவளே மைதிலி, நீ இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த பிரியமில்லாத வார்த்தைகள் இது உன்கிட்ட எங்களுக்கு இருக்கிற அன்புனாலையும் பொறுத்துக்கிட்டோம் நாங்கள். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய நன்மையை கருதி நாங்கள் சொல்கிற அறிவுரைப்படி நீ நடக்க மாட்டேன்னு சொல்கிறியே. சமுத்திரத்தை கடந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற மைதிலி மற்றவங்களால நெருங்க முடியாத கட்டுக்காவல் இருக்கிற ராவணனோட அந்தப்புறத்துக்குள்ளே வந்துட்ட. ராவணனோட வீட்டில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறவ, எங்களால் ரொம்ப கவனமாக காவல் காக்கப்பட்டுருக்கிறவ. சாக்ஷாத் இந்திரன் கூட உன்னை வந்து காப்பாற்ற முடியாது. மைதிலி, உன் நலனை பேசுகிற என் வார்த்தையை கேளு. கண்ணீர் விடுறதை நிறுத்து. பயன் இல்லாத சோகத்தை விட்டுரு. சீதா, திருப்தியாக மகிழ்ச்சியாக இரு. எப்பயும் அழுதுட்டுருக்கிறத நிறுத்து. ராட்சச மன்னனை ஏற்றுட்டு நிம்மதியாக வாழு. அச்சம் இருக்கிறவ பெண்களுக்கு இளமை பருவங்கிறது நிலையில்லாததுன்னு உனக்கு தெரியாதாம். அதனால உன் எவனம் போகிறதுக்குள்ள எல்லா சுகபவங்களையும் அனுபவிச்சுடு. மயக்கர கண் இருக்கிறவளே, அழகான பூஞ்சோலைகள் மலைத்தோட்டங்கள் ராவணனோட உலாவிவா. 7000 பெண்மணிகள் உன் அதிகாரத்துக்கு கீழே இருப்பாங்க. சுந்தரி எல்லா ராட்சசர்களையும் கேட்டிருக்கிற ராவணனை கணவனாக ஏற்றுக்கோ. என்னால் சொல்கிற மாதிரி நீ நடக்காட்டி உன்னை பிளந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். கோபத்தில் மது இழந்த சண்டோதரி அப்படிங்கிற ஒரு அறைக்கு பெரிய சூளத்தை சுற்றிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ராவணனால் அபகரிச்சுக்கிட்டு வரப்பட்டவ, மான் மாதிரி சஞ்சலமான கண்கள், பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற இவளை சாப்பிட்டா என்னன்னு தோணுது சொல்கிறா. ஜாமுகிங்கிற ராட்சசி சொல்கிறா, இது என்ன வாத விவாதம்? எனக்கு இதெல்லாம் சரியாக படலை. இவளை வெட்டி சமமாக உருண்டையை பிரித்து பங்கு போட்டுக்கரலாம், குடிக்கிறதுக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறா அஜாமுகி. எல்லா துயரத்தையும் போக்க கல்லை கொண்டுட்டு வாங்க. நிகும்பலையில், அதாவது இலங்கையோட மேற்கு வாசலில் இருக்கிற காளி கோயில் பிரதேசத்தில் போய் கூத்தாடுவோம், கல்லை குடிச்சிட்டு மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறான். தேவமகள் சீதா பிராட்டியார் ரொம்ப பயங்கரமான ராட்சசிகளால் ரொம்ப கொடுமையாக பயமுறுத்தப்பட்ட இந்த தைரியத்தெல்லாம் கைவிட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தின் 24வது சர்க்கம் ஒற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.